மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமான ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பியர்ஸ் அசிஸ்டன்ட், மசாஜி, வாட்ச்மேன், வாட்டர்மேன் இவங்களுக்குலாம் வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்து எக்ஸாம் நடந்துருச்சு. இப்போ அந்த எக்ஸாமோட சிவி ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. நமக்கு ரிசல்ட் ஆல்ரெடி வந்துருந்துச்சு. இந்த சிவி ரிசல்ட்டுங்கிறது நமக்கு பீரியாரிட்டிலாம் வச்சு அவங்க வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த எக்ஸாம் வந்து நானும் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்துட்டு 83 மார்க் வந்துருந்துச்சு. நான் வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிலையும் வரமாட்டேன். ஸோ அதனாலே வந்துட்டு என் நம்பர் வந்துட்டு இதில் எதுவும் வரல. ஸோ நீங்கள் வந்துட்டு செலக்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் மார்க் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நீலகிரியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த கோயம்புத்தூர் ரிசல்ட் வந்து நமக்கு கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி, திருப்பூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் சேர்த்து நமக்கு கோயம்புத்தூருக்குள்ளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்டில் எங்கே இருந்தாலுமே சரி சிவி வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் கோயம்புத்தூர் தான் வரணும். ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் வர வேண்டிய தேதி உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் மந்த்து 14 to 18 வரைக்கும் நமக்கு சிவி வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அவங்க கொடுத்துருக்க டைமிங் டேட் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் பீரியாரிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பீரியாரிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஸோ எந்த ஒரு சர்டிஃபிகேட்டையும் மிஸ் பண்ணாமல் போயிருங்க. இப்போ அட்டென்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் யார் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மார்க் என்னங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கட் ஆஃப் வந்து எவ்வளோ வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கட் ஆஃப் கண்டிப்பாக திருப்பூர்லேயே நமக்கு 90+ மேலே தான் இருக்கும். ஏன்னா 87, 89 எடுத்த ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட மார்க் எனக்கு தான் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.